எல்லாரையும் தமிழ் கடவுள் முருகன் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேல் வழிபாடை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகன் கிட்ட வேல் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஆகிய ஆதிபராசக்தி தான் முருகனுக்கு வேல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, சூரனை வதம் பண்ணுறதுக்கோசம். பொல்லாத சூரனையே வேலால் நம்ம வென்றவர் தான் முருகர். அந்த முருகர்கிட்ட இருக்க வேலை நம்ம வழிபாடு பண்ணி கும்பிடும்போது நம்ம பிரச்சனைங்க, நம்ம வீட்டில் இருக்க கஷ்டங்க எல்லாமே நீங்கி விடுறதுக்கோசம் தான் பதிங்களோட போற்றிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் அருள்வேல் போற்றி, ஓம் அழகுவேல் போற்றி, ஓம் அன்புவேல் போற்றி, ஓம் இனியவேல் போற்றி, ஓம் கதிர்வேல் போற்றி, ஓம் கனகுவேல் போற்றி, ஓம் கந்தன்வேல் போற்றி, ஓம் சக்திவேல் போற்றி, ஓம் சண்முகவேல் போற்றி, ஓம் சூரவேல் போற்றி, ஓம் துணைவேல் போற்றி, ஓம் சிவன்வேல் போற்றி, ஓம் முருகன்வேல் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுன்றது பார்த்தீங்கன்னா முன்பு காலத்தில் கோவில்களில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணுறதை பற்றி தான் பார்க்குறோம். வீட்டிலே வச்சு எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு தோன்றிய ஒரு வேலை வாங்கிட்டீங்க. வெள்ளிலேயோ இல்லை செப்பிலையோ இல்லை கருங்காலிலேயோ இல்லை பித்தளையிலையோ உங்களால் முடிஞ்சது, இல்லை ஐம்பொன்லையோ உங்களால் முடிஞ்ச ஒரு வேலை நீங்கள் வாங்கிட்டீங்க. அதன் முறைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உபவாசங்கள் செய்யணும். உபவாசங்கள் செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அது ரொம்ப சக்தியை ரொம்ப காட்டி கொடுத்துரும். உபவாசங்களை பொறுத்த வரைக்கும் 3 வாசங்கள்: ஜலவாசம், நெல்வாசம், புஷ்பவாசம். இந்த 3 வாசத்தில் ஜலவாசத்தில் கொஞ்சம் மஞ்சள், குங்கம், அப்புறம் பன்னீர், ஜவ்வாது, இது 3ஐயும் போட்டு கலந்து ஜலவாசத்தில் ஈடுபடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக யாக வளர்க்க முடியும்னா வளர்த்துக்கோங்க. அப்படி முடியலன்னா சாம்பிராணி வச்சு அதுக்கே காட்டிக்கலாம். இப்போ முருகனுக்கு அந்த வேலை எடுத்து வச்சு 6 நாள் 6 நாள் கோயில்களில் மட்டும்தான் அதெல்லாம் 1 மாதம் 1 மண்டலம் அப்படி பண்ணிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கனால 6 நாள் போதும். ஒரு நாளைக்கு 3 நாள் 3 நாள் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் உபவாசத்துலேருந்து எடுத்துடலாம். உபவாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நாளாக பார்த்து, நல்ல ஒரு திதிய உரையை பார்த்து நீங்கள் அந்த வேலை வச்சிடலாம். வேலை வைக்கிறதுக்கு முன்னாடி மதில் சொன்ன மாதிரி ஓமம் வளர்த்திக்கோங்க. முடிஞ்சால் ஒரு கலசத்தை நிறுத்திக்கோங்க. அப்படி முடியலைன்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க. அப்படியே நம்ம வைக்கக்கூடாது, அபிஷேகம் கண்டிப்பாக வைக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆரம்பித்து குங்குமம், சந்தனம் மற்றும் பன்னீர், ஜவ்வாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் ரொம்ப முக்கியம், தேன் ரொம்ப முக்கியம், பால், தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு நிறைய நீர் வச்சுக்கோங்க, ஜலத்தை வச்சுக்கோங்க. ஜலத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வாது பன்னீரை ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே புஷ்பங்களை நிரப்பி ஒரு சூடம் கற்பூரத்தை ஏற்றி அதில் வச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு சொல்லி அதை நீங்கள் அதற்கு மேலே ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த நீரை எடுத்து நீங்களும் தெளித்து வீட்டுக்கும் தெளிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம். முருகனுக்கு உகந்தமான புஷ்பங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாசனை மலர்கள் தான். அப்படியும் வாசனை மலர்களும் இல்லைன்னா அரளி ரொம்ப ரொம்ப உகந்தது, செவ்வரளி ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த அரளிகளை வைத்து நம்ம முருகனுக்கு பூஜைகள் செய்யும் போது நம் கஷ்டங்கள் நீங்கி எதிரிகள் பிரச்சனை ஓடிவிடும். முருகன் கிட்ட என்னைக்கும் இப்போ சந்நிதிக்கே போறீங்கன்னா கூட உங்களால் முடிஞ்சால் அரளி கட்டி எடுத்துட்டு போய் முருகன் சந்நிதியில் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முருகனுக்கு உகந்த பூனா அது அரளி மட்டும்தான். செவ்வரளியும் இன்னொரு அரளியும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புஷ்பங்களில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சிவப்பு ரோஜா, சிவப்பு செம்பருத்தி. சிவப்புன்றது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான ஒரு
உரையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே முருகனோட போற்றிகளை நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி அதற்கு பூஜைகள் பண்ணி வரும்போது நம் கஷ்டங்கள் நீங்கிவிடும். வேல் வழிபாடை பொறுத்த வரைக்கும் முருகன்கிட்ட எப்படி அந்த வேலை நம்ம அவர் வச்சிருக்காரோ அந்த கூர்மையான அந்த வேலை சூரனை வதம் பண்ணுற போல நம் கஷ்டத்தையும் அவர் தீர்த்துருவார், நம்ம துன்பத்தையும் அவர் தீர்த்துருவார். முருகனை நம்பிட்டே இருக்கணும். இப்போ அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு அந்த வேலை தொடச்சி அதற்கு ஒரு பட்டை போடுற மூலியமா போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சந்தனம் எடுத்து ஜவ்வாதோடு கலந்து குழச்சி அதுக்கு ஒரு நல்ல ஒரு அழுத்தமான பொட்டு வைத்து அதுக்கு குங்குமம் வச்சுருங்க. அதுக்கு மேற்பட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு வஸ்திரம் இருந்தால் முருகன் வேலுக்கு இறுக்கமாக கட்டிடுங்க. வேலுக்கு மேலே ஒரு கனி கண்டிப்பாக இருக்கணும், எலுமிச்சை கனியாக இருக்கணும். அது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகனோட ஆயுதமாக அது மாறிடக்கூடாது, வீட்டில் ஒரு ஆயுதமாக மாறக்கூடாதுனால முருகனுக்கு அது ஒரு முக்கியமானதாக அப்படி ஆகிறதுக்கோசம் சின்ன வேலாக இருக்கவங்க கனி வைக்க முடியாத நிலைமையில மஞ்சள் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சு அதை வச்சுருங்க. பெரிய வேலாக இருக்கவங்க கண்டிப்பாக கனியை வைக்கணும். அப்படி இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா முருகன் ஆலயத்துக்கு சென்று செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை எந்த ஒரு திதியாக இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு போய் ஆலயத்தில் முருகன் இருக்க சன்னதியில் வேலுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு கனியை எடுத்துகிட்டு போய் அந்த வேலுக்கு மேலே வேண்டிட்டு குத்துங்க. எதிரி பிரச்சனை இருக்கவங்களும் எதிரிங்களை தும்சமாக்குறவங்களும் கண்டிப்பாக இதை பண்ணிட்டு வாங்க. இது தொடர்ந்து 3 வாரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அது நிறைவேறிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெய்வேத்தியம் வேண்டும். என்ன நெய்வேத்தியம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வேல் வழிபாடு பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு சக்கரை பொங்கல் வைங்க. அப்படி இல்லைன்னா கேசரி செஞ்சு வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு 2 செவ்வாழை ரொம்ப ரொம்ப உகந்தது. கூட ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு பழமோ இல்லை இனிப்பு, முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு கூட வைக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சது, உங்களுக்கு சாத்தியமானதை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். தூப தீப ஆராதனையில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கற்பூரம் சூடம் ஏற்றி முருகனுக்கு காமிச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 6 படை முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா, அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவ 101 முறை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. கந்த சஷ்டி கவசம் நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் வராதவங்கலாம் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியை படித்து தமிழ் நான் கேள்விப்பட்டது நிறைய. எழுத முடியாது கொல்ல முடியாதவங்களாம் தமிழை இப்போ பார்க்குறாங்கன்னா தமிழ் கடவுளான முருகனான அந்த ஸ்லோகத்தை படித்தாலே நம்மளுக்கு எல்லாம் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன வழிபாடை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலும் இந்த பதிவில் என்னென்ன வேணும், என்னென்ன குறை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்பவுமே நான் சொல்லக்கூடிய அந்த போற்றிகளை கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க. முருகன் என்றைக்கும் கஷ்டத்தை கொடுக்காம நம்மளுக்கு தூக்கி கொடுக்க மாட்டான். பல கஷ்டங்கள் தாண்டி, பல சோதனைகள் தாண்டி, வேதனைகள் தாண்டி முருகன் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். சோதனை கொடுப்பான், ஆனால் நீங்கள் அவனை கைவிட்டுறக்கூடாது. கைவிடாமல் இருந்தால் மட்டும்தான் முருகன் நம்மளை மேலோங்கி நிற்க வைப்பான். ஏன்னா பல கஷ்டங்களை பார்த்து கொண்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். முருகனை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பான். கஷ்டத்தை கிள்ளி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறவன் தான் முருகன். முருகப்பெருமான வணங்குகிறவங்களை யாராவது துன்பரிச்சா அந்த குலம் கண்டிப்பாக நாசம் அடையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முருகப்பெருமான வணங்குறவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானவங்களாக ஆவாங்க. இப்போ நிறைய பேருக்கு ராசியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேண்டுறவங்க முருகப்பெருமானை கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை தோறுமும் என்னென்ன உரை திதிகள் வருதோ அந்த திதிகளை பொறுத்து நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை பொறுத்த வரைக்கும் நாள் பார்த்து நேரம் பார்த்து கவனமாக வாங்கி பூஜை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி வேல் முடியலன்னா
முருகன் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடலாம். கோவிலுக்கு போய் கனியை கண்டிப்பாக குத்திட்டு வாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய பலன்கள் உண்டு. நான் செஞ்சு பார்க்காம நான் சொல்லலை. முருகனுக்கு நான் எது ஒன்றும் செஞ்சு தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 6 படி முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கும் அரோகரா அரோகரா அரோகரா. முருகனை பொறுத்த வரைக்கும் சரவணபாக அரோகரா. இதெல்லாம் சொல்லி கண்டிப்பாக முருகனோட வழிபாடு நீங்கள் முடிங்க. மேலும் நான் பதிவை போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஏதோ ஒன்று கோரிக்கைன்னா என்னை கேளுங்க, நான் மேலும் சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 6 படி முருகனுக்கு அரோகரா.